வணக்கம். அடுப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி பஞ்சு மாதிரி கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 250 கிராம் அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நெடக்கல்ல பருப்பி வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்து துருவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெடக்கல்ல பருப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அவலையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுள் பொடிக்குள்ளே நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. அதாவது சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க மாவு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வைங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாவில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து நீங்கள் கொழுக்கட்டை செய்து ஆரம்பிங்க. அந்த மாவை எடுத்து நல்லா ரவுண்டாக ஷேப்பில் பண்ணி உள்ளக்குள்ளே பூரணம் வச்சு நல்லா அமைக்க பாருங்கள். செம்ம சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேக வச்சா கூட இவ்வளோ பஞ்சு மாதிரி வராதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.